ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடிக்கடி செல்ஃபி எடுத்தால் உடல் தோலில் பாதிப்பு ஏற்பட்டு முகத்தில் சுருக்கங்கள் விழுகிறது. அது மட்டுமல்ல, பார்ப்பதற்கு வயதானவர் போன்ற தோற்றம் உருவாகும் என்று தோல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளதாக என் அந்தரங்க உதவியாளர் செடிதாங்கி இன்று காலையில் தெரிவித்தார். குற்றவாளி கூண்டிலும் சிறைவாசலிலும் இனி செல்ஃபி எடுத்துக்கொள்ள முடியாதோ என்ற ஆழ்ந்த கவலை தொடர்ந்து என்னை ஆட்டி படைக்கிறது. நான் மேடைகளில் பேசவே கூடாது என்று எதிர்கட்சிக்காரர்கள் மிரட்டினாலும் என்னோடு செல்ஃபி எடுத்துக் கொள்வதை ஒரு சடங்காக வைத்திருக்கிறார். மிரட்டலுக்கு அஞ்சாமல் பொதுக்கூட்டத்தில் பிளிரி முடித்து வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது என்னை நடு ரோட்டில் வழிமறித்து ஓட ஓட விரட்டினார். ஓடினால் போல்வாட் என்று தெரிந்தும் என்னை துரத்திய போது அந்த வேகத்திலேயே எதிர்கட்சியினருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஓட்டத்தை தொடர்ந்தவன் இந்த ஓடுநரி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அடி உதைக்கு பயந்து முட்டுச்சந்தில் சத்தமில்லாமல் பதுங்கினாலும் செல்ஃபி எடுப்பதை மறக்க மாட்டான். முடிந்தால் பிடித்துப்பார் என்று வாட்ஸ்அப்பிலேயே சவாலை அனுப்பி புறமுதுகை புண்ணாக்கி கொண்டவன் என்பதையும் மறக்க வேண்டாம். என்னை கரடி துரத்தி இருக்கிறது, கடுவாய்ப்புலி துரத்தி இருக்கிறது, யானை துரத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வீசிய எலும்புகளை பொறுக்க முனைந்த போது பூனை கூட துரத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் துரத்திய நாயோடும் பேயோடும் கூட செல்ஃபி எடுத்து சிறப்பு பெற்றவன் இந்த இடிதாங்கி. இப்படி எடுக்கப்பட்ட செல்ஃபிகளை எல்லாம் மற்றவர்களைப் போல் அழித்து விடுவதில்லை. ஏனென்றால் வரலாறு முக்கியம் என்பதை நம் கட்சி தொண்டர்களுக்கு பல முறை அறிவுறுத்தியிருக்கிறேன். எனவே அந்த செல்ஃபி படங்களை எல்லாம் அழகாக பிரேம் போட்டு நம் கட்சி அலுவலகத்தில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். எனவே நம் கட்சி தொண்டர்கள் அயராது உழைத்து அதற்கு தேவையான நிதியை திரட்டி தர வேண்டும். இப்படிப்பட்ட அருமை பெருமைகளை கொண்டுள்ள செல்ஃபிக்கு எதிராக பீதியை கிளப்பும் சதிகாரர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கும். எனவே வயது ஏற ஏற முக அழகு கூடிக்கொண்டே போகும். இந்த இடிதாங்கியின் செல்ஃபிக்கு எதிராக எவ்வளவுதான் புரளியை கிளப்பினாலும் பழக்க தோஷத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.